சினிமா மேலே எல்லாருக்குமே அது இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு வச்சுக்கோங்க. எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஒரு தாட். பட் அது முயற்சி பண்ண மாட்டாங்க சில பேர் வந்து அப்படியே அது மாதிரி ஒருத்தன் தான் நானும் பெருசாக ஆக்சுவலாக. ஸோ இதுலேயும் அப்படி தான், நான் ஷார்ட் இல்லைனாலும் அங்கே போய் நிற்பேன். ஸோ என்னோடது அங்கே கற்றுக்கிறதுக்கு நிறையா இருந்துச்சு. பிரேக்கப் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் அவர் வந்து ஆக்சுவலாக இப்போ மணிரத்னம் சார் எல்லாம் கூட அசோசியேட்டாக இருக்கார் இப்போது. ஸோ அவங்க ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா வந்து ப்ரொப்போஸ் பண்ணிட்டு அவங்க அப்போ வந்து இந்த ஸ்கைப்பில் தான் இருக்கும். ஒரு டியூஷன்லாம் போகும்போது வம்பிழுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு அப்போ வந்து இந்த ஹீரோயிசம்லாம் எடுத்துகிட்டு போய் பக்கத்து ஸ்கூல் பசங்களெல்லாம் என் ஃப்ரெண்டெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு நின்றுக்கிட்டு. வெல்கம் டு த ஷோ ஸ்பாட்லைட் வியூவர்ஸ் வித் மீ விஜய் சந்தியா. இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் மெல்வின் அவர்கள் தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. வாங்க ஷோக்குள்ள போகலாம். ஹலோ, ஹாய் மெல்வின், எப்படி இருக்கீங்க? வணக்கம். குட். ஹவ் ஆர் யூ? நானும் நல்லா இருக்கேன். அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜர்னி எப்படி போயிட்டுருக்கு? சூப்பராக போயிட்டுருக்கு, காட்ஸ் கிரேஸ். ஓகே, சூப்பர். அண்ட் வந்து உங்ககிட்ட கேள்வி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிடைச்ச ஆட் ஃபிலிம்னா என்ன? அதுக்கு எவ்வளோ நாள் வந்து நீங்கள் வெயிட் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் ஆட் ஃபிலிம் வந்து எனக்கு ஆக்சுவலாக ஆட் ஃபிலிம்ஸ் ரீசெண்டாக வந்துட்டு இருந்தப்போ நான் சும்மா கேஷுவலாக ஒரு ஆடிஷன்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இருந்தேன். பட் அது வந்து எனக்கு ஈஸியாக தான் வந்துருச்சு ஆக்சுவலாக. அந்த டைமில் நம்ம பெருசாக நினைக்கல கூட. என் ஃபர்ஸ்ட் இதுவே ஆக்சுவலாக ஐ டிட் மை ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிங்கோ. ஓ, பிங்கோ. ஓகே. சாரி, பிங்கோ இல்லை, மாசா. பரவாயில்ல, எல்லாமே ஃபுட் ரிலேட்டடாக. ஸோ அது ஒரு நேஷ்னல் பிராண்டாக கிடச்சிச்சு. ஸோ அது ஆடிஷன்ஸ் எல்லாருமே கொடுக்குற மாதிரி தான் ஆடிஷன்ஸ் கொடுத்தோம். பட் ஏதோ காட்ஸ் கிரேஸ் நம்ம செலக்ட் ஆனோம். ஓகே, சூப்பர். அண்ட் வந்து அடுத்து என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் போயிட்டுருக்கு? லைக் என்னென்ன ஒர்க் போயிட்டுருக்கு? இப்போ ஆக்சுவலாக ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சீரீஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் கப்புள் ஆஃப் ஒரு படங்கள் லீடாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ 2 ப்ராஜெக்ட்ஸ் ஆக்சுவலாக ஒர்க் அவுட் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ அது இப்போ இட்ஸ் டூ ஏர்லி டு சே. ஸோ மற்றபடி நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஓகே, சூப்பர். அண்ட் வந்து உங்கள் ஜேர்னி வந்து அப்படியே நம்ம உங்களோட ஜேர்னியோட ஃப்ளாஷ்பேக்கு போகலாம். எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி வந்து உங்களுக்கு சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, அதை பற்றி ஷேர் பண்ண முடியுமா? சினிமா மேலே எல்லாருக்குமே அது இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு வச்சுக்கோங்க. எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஒரு தாட். பட் அது முயற்சி பண்ண மாட்டாங்க சில பேர் வந்து அப்படியே அது மாதிரி ஒருத்தன் தான் நானும் பெருசாக ஆக்சுவலாக. சினிமா ஆசைன்றதை விட அதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுலாம் நான் ஏன்னா தனியாக வாஸ் ஸ்டடிங் இன் லாயலா காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ படிச்சுட்டு இருக்கும் போதும் சும்மா ஆக்சுவலாக எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்து ஒரு டைரக்டராக நம்ம ஜீவா சார் இருக்காலே இருந்துட்டாரு. ஸோ அவரோட ஒரு ரிலேட்டிவ், அவங்க ஒய்ஃபோட ஓன் சிஸ்டர், அவங்க வந்து எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க வந்து எங்களுக்கு நான் காலேஜ்க்கு வந்து பையன் நல்லா இருக்கானு ஒரு 4 ஃபோட்டோ எடுத்து கொடுங்க, அவர் அப்போ தான் வந்து நியூ ஹீரோஸ் வச்சு போகிறாரு. ஸோ ஆஃப்டர் தட் ஸோ அந்த டைமில் பார்க்கும்போது தான் அவங்க சொன்னாங்க ஒரு போர்ட்ஃபோலியோஸ் எடுக்கலாமே, சும்மா ட்ரை பண்ணுது. எடுத்து கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 4 டேஸ்லேயே ஆல்மோஸ்ட் வேற ஒரு ஆஃபர் வந்துச்சு எனக்கு. ஆனால் அது எடுத்து நீங்கள் கொடுத்தீங்களா போர்ட்ஃபோலியோ இல்லை? ஆமாம், எடுத்து ஆக்சுவலாக கொடுக்கும்போது தான் அவரோட விஷயங்கள் எல்லாம் வந்துச்சு. ஹி வாஸ் லைக் அவர் அந்த தாம் தூம் ஷூட்லலாம் இருந்தார். ஓகே. ஸோ பட் ஆனால் அது போகிறதுக்கு முன்னாடி எனக்கு இங்கே ஒரு ஆஃபர் வந்துச்சு. பட் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் எவ்வளோ நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நிறைய ட்ரை பண்ணுவாங்க, வைப்பாங்க. நம்மளுக்கு ஈஸியாக வந்துச்சு ஃபஸ்ட்டு. பட் அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரகிள் ஸ்டார்ட் ஆச்சுன்னு வைங்க. ஸோ ஈஸியாக வந்துச்சுன்ற சென்ஸ் லைக் பார்த்துட்டு ஒரு ஆஃபர் கரெக்டாக அந்த டைமிங் மேட்ச் ஆச்சு. ஸோ ஒருத்தருக்கு அப்போ தான் என்னோடய ஃபர்ஸ்ட் படம் அப்பாவின்னு ஒரு படம் பண்ணேன். ஸோ என்னோடய காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரில். அப்போ சினிமா இனிமேல் ஒன்றுமே தெரியாது. அதான் சொன்னேன், ஃபோட்டோ ஒன்று எடுத்து ஒரு 4வது நாளில் ஒருத்தன் கூப்பிட்டாங்கன்னா ஆஃபீஸ் கூட உண்மையானு எனக்கு தெரில. அது அந்த மாதிரி இருந்துச்சு. கூப்பிட்டாங்க, இது போகலாமா வேணாமா, பட் இட் ஒர்க்ட் அவுட் வெல் அண்ட் இட்ஸ் நைஸ். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்களேன். என்னன்னா லைக் அது நார்மலாக போனால் என்னால் இவ்வளோ கற்றுக்க முடியுமான்னு தெரில. ஸோ அது கற்றுக்கிறதுக்கான ஒரு படமாக இருந்துச்சு எனக்கு அப்பாவின்றது. ஸோ அங்கே டைரக்டரும் சரி, ப்ரொடியூசர் எல்லாருமே வந்து புது படம். ஸோ அதில் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனது சினிமா. அதுக்கப்புறம் தான் சினிமாக்காக நான் வந்து ரெடி ஆனதுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தோம். டான்ஸ் கிளாஸ், ஸ்டண்ட் கிளாஸ் இதெல்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கும் டைம் இருந்துச்சு, அந்த ஷூட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் இருந்துச்சு. ஸோ அதில் அப்படியே ட்ரெயின் பண்ணேன். அதுக்கப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் சினிமா வந்து நம்மளுக்கு வருதோ இல்லையோ நம்ம அதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நான் டிசைட் பண்ணி ஃபுல் ஃப்ளெஜ்ல இறங்குனது அதுக்கப்புறம் தான். ஓகே, சூப்பர்.
அதுக்கப்புறம் போச்சு. அதுக்கப்புறம் அதான் எனக்கு கரெக்டான படங்கள் வந்து எனக்கு அந்த டைமில் ஒரு மெச்சூரிட்டி இல்லைன்னு சொல்லலாம். ஸோ பெரிய படங்கள் செலக்ட் பண்ண தெரியல. ஸோ பெரிய கைடன்ஸும் கிடையாது. பிகாஸ் என் ஃபேமிலி பேக்ட்ராப்லாம் யாருமே சினிமாலாம் கிடையாது. இல்லை. ஓகே. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச வந்ததை பண்ணோம். பட் அதுக்கப்புறம் ஒரு தோணுச்சு லைக் இது இப்படியே போச்சுன்னா ஏதோ சம்திங் இஸ் ராங், கொஞ்சம் நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குன்னு தோணுச்சு. அதனால தான் நான் ஸ்டாப். கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் ஃபிலிம்ஸ் வந்தாலும் பட் அது நான் கற்றுக்க இன்னும் ரெடி ஆகலன்னு தோணுது தான் நான் ஐ வென்ட் டு ஆட் ஃபிலிம்ஸ். ஸோ ஆட் ஃபிலிம்ஸ் என்னன்னா நிறையா நம்ம பெரிய ஆட்கள் கூட ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ நான் ஒர்க் பண்ணது எல்லாமே நேஷ்னல் பிராண்ட்ஸ், கோல்கேட், ஈனோ, அந்த 7up மாசா. ஸோ ராஜீவ் மேனன் சார் கூட ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த அவர் கூடலாம் அவர் ஒரு இன்ஸ்டியூட் அவர். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அவர் கூட ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது அந்த எங்களுக்கு பெங்களூரில் தான் ஷூட் நடந்துச்சு. ஓகே. ஸோ எனக்கு ஷார்ட் இருக்குள்ளேயே போய் நின்று அவர் என்ன பண்ணுறாரு இப்படியே பார்த்துக்கிட்டு இருப்போம். பட் அவர் செம்ம ஜாலி டைப். அவர் பார்த்தீங்கன்னா பாட்டெல்லாம் பாடுவார் மைக்கில். ஸோ அவர் மல்டி டேலண்ட் நடித்து காட்டுவார் பயங்கரமாக. அவர் நடிக்கிறது வந்து அதில் ஒரு 50% நம்ம பண்ணால் போதும் பயங்கரமாக இருக்கும். ஸோ அவர் பொண்ணுங்களுக்கும் நடிச்சு காட்டுவார் அந்த மாதிரி அந்த விமன் மாடல்ஸுக்கும். ஸோ இஸ் லைக் மல்டி டேலண்டட் அண்ட் அவர் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பைரிங் அவர். சூப்பர். ஓகே, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃப்ரேம் முன்னாடி நிற்கிறப்போ என்ன ஃபீல் பண்ணீங்க? எப்படி இருந்துச்சு அந்த ஃபீலிங்? ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஞாபகம் இருக்குது. லைக் என்னோட அப்பாவி படத்தில் தான். இந்த படத்தில் ஒரு ஸ்கூல் சீக்வன்ஸ் ஆக்சுவலி அது எனக்கு என்னன்னா கொஞ்சம் அந்த டைரக்டரும் பிளான் பண்ணாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து டயலாக்ஸ்லாம் இல்லாமல் கொஞ்சம் சைலண்ட் ஷார்ட்ஸாகவே பண்ணாங்க. பட் அதுவே ஒரு நர்வஸாக இருந்துச்சு. எதிர்க்க ஹீரோயின் அவங்கள பார்த்து சிரிக்கக்கூடாது, சிரிப்பு வருது நம்மளுக்கு. ப்ளஸ் அவங்க வந்து என்னன்னா அவங்க வேற லாங்குவேஜ், இஸ் தெலுங்கு. ஸோ அவங்க வந்து தமிழில் பேசுகிறாங்க, வேற மாதிரி பேசுகிறாங்க. நம்ம படத்துலலாம் பார்க்குறது ஏன்னா எனக்கு டோட்டலாக ஐடியா இல்லை எப்படி சினிமா ஷூட்டிங் ஸ்பாட் கூட பெருசாக நான் போய் பார்த்தது இல்லைன்னு வச்சுங்க. அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு இவங்க பேசுவோம் என்னடா இவங்க அவங்க ஏதோ லாங்குவேஜில் பேசுகிறாங்க. எனக்கு அங்கேருந்து டைரக்டர் சார் கத்துறாரு, நீ சிரிக்காதப்பா சிரிக்காத. ஐயோ சிரிப்பு வேற நம்மளுக்கு வந்துடுது. ஓகே, அந்த டயலாக் தாண்டி அவங்க லாங்குவேஜில் பேசும்போது அது நமக்கு அந்த டைம் வந்து எப்படி டப்பிங் போடுறாங்க, அவங்க அந்த லாங்குவேஜை ப்ராம்ப்ட் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. ஓ இப்படி தான் இருக்குமா, நான் டேரக்ட் ஸ்பாட்டில் இருந்தால் எல்லாத்தையும் பார்க்குறேன். ஓ இப்படிலாம் இருக்குது அப்படின்னு. ஓகே, பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே சூப்பர். அண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு டைரக்டர் வந்து ஒரு படம் எடுக்கிறாரு, ஓகேவா? அந்த படத்தில் வந்து ஹீரோக்கும் வில்லனுக்கும் வந்து உங்களை கேட்குறாரு. ஸோ அப்போ நீங்கள் வந்து ஹீரோவை சூஸ் பண்ணுவீங்களா இல்லை வில்லனை சூஸ் பண்ணுவீங்களா? எனி ஒன், எந்த கதாபாத்திரத்தை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர் யாருன்னே மென்ஷன் பண்ணி கூட சொல்லலாம். நீங்கள் யார் பிடிக்கும், என்ன டைரக்டர் பிடிக்கும் சொல்லுங்கள். யார் டேரக்டர், எல்லா டேரக்டர், எந்த டேரக்டருக்கு என்ன பிடிக்குதுன்னு தெரியல. ஸோ நம்ம யாரை சூஸ் பண்ணுறதில்ல. இல்லை எனக்கு ஹீரோ வில்லன் இந்த மாதிரி கேட்டகரி இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் இப்போ இருக்க ஆர்டிஸ்ட் அண்ட் ஹீரோஸ் அண்ட் ஸ்கிரிப்ட் ஈவன் டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் தான் ஹீரோவாக இருக்குது. ஸோ ஸ்கிரிப்டில் எது நல்லா இருக்கோ அதை நான் எது எனக்கு ஏற்ற மாதிரி இருக்கோ கண்டிப்பாக ரெண்டுமே நல்லா பண்ணியிருப்பாங்க எல்லா டேரக்டர்ஸும். ஸோ அதில் என்னால் அதை எதை பெர்ஃபார்ம் பண்ண முடியும், எனக்கு எது வரும்ன்றது பார்த்து நான் செலக்ட் பண்ணிப்பேன். ஓகே சூப்பர். ஓகே, அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூலி படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ யாருக்காக நீங்கள் போய் தேட்டரில் போய் பார்ப்பீங்க கூலி படம்? என்னங்க கேள்வி இதெல்லாம்? இதெல்லாம் ஒரு கேள்வியா? நீங்கள் இதுக்கு நான் பதில் சொன்னேன்னா என்னை அடிப்பாங்க எல்லாரும். தலைவரை தாண்டி வேற என்ன இருக்கு அங்கே சொல்லுங்க. தலைவர் தான் ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே. அண்ட் மோர் ஓவர் அடுத்தது லோகேஷ் சார். பெரிய எதுவுமே இருக்கு. அதுல எதுக்காக நம்ம பார்க்க வேணான்ற அதனால அந்த கேள்வி நாங்க கேட்டிருக்கோம் பாருங்க. அது கூலின்றது சும்மா டைட்டில் போட்டாலே நம்ம அரை மணி நேரம் பார்ப்போம் தலைவரை. இதுல இவ்வளவு பேர் இருக்காங்க. ஸோ ஐ எம் a huge fan of யாரும் இல்லை. ஸோ அந்த மாதிரி கூலி படம்லாம் முதல் ஷோ போயிட்டு முடியாச்சு. சூப்பர். அண்ட் வந்து மாமன்னன் அதில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மெமரிஸ் பற்றி எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாமன் ஆக்சுவலி முதல்ல ப்ரொடியூசர் சார் குமாரன் சார். ஸோ அவர் எனக்கு ஸ்டார்டிங் என்னோட ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து அவரை தெரியும். அவர் தான் என்னை நிறைய கைட் பண்ணி. ஸோ அவரும் ஒரு பெரிய இன்ஸ்பைரிங். அவர் பார்த்தீங்கன்னா அதில் சார் வந்து ஆக்சுவலி ஒரு ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிறாரு தான் இருந்தார். ஸோ ஈ டர்ன் இன்டு ப்ரொடியூசர். ஸோ அவ்வளோ வருஷம் உழைப்பு. ஸோ அவர் ஒரு பெரிய ரொம்ப நாள் அவர் எனக்கு ஞாபகம் வச்சு நான் ஆக்சுவலாக அவர் கூட பேசுவோம் வைப்போம். சொல்லுங்கள் சார், நிறைய படம் அவர் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போது திடீர்னு ஒரு நாள் எனக்கு கால் வந்துச்சு அவர்கிட்ட வந்து இது மாதிரி எங்கே இருக்க நீ இந்த டேட்ஸ்லலாம் கொஞ்சம் ஃப்ரீயா அப்படின்னு.
சார் சொல்லுங்கள் சார் ஃப்ரீ தான் அப்படின்னு. ஒரு சரி ஃபோட்டோஸ் மட்டும் ஒரு 4 அனுப்பிச்சோன்னு எதுவுமே சொல்ல அவர். அப்புறம் அனுப்பிச்சிட்டு அப்புறம் ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி மாமன் ஒரு படம். அப்போ தான் அந்த பூஜைலாம் சார் தெரியும் அதை நீங்கள் பண்ணுறீங்கன்னு. இதில் பெரிய இதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அவர் எப்படின்னா ரொம்ப ஓப்பனாக சொல்கிறாரு, இது பெரிய இது அப்படியே ஒரு லைஃப் சேஞ்ச்லாம் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் இதில் பெரிய படத்தில் நீங்கள் இருப்பீங்க, நல்ல ஒரு இது இருக்கும், நீங்கள் பண்ணுறதுக்கு ஓகேனா சொல்லுங்கள் சார், நீங்கள் ஓகேனா நான் பண்ணுறேன். எனக்கு ஈ வாஸ் கைடிங் மீ ஃப்ரம் ஸ்டார்டிங். அது சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் கரெக்டாக இருக்கும், நான் பண்ணுறேன், எனக்கு ஒன்றும் கிடையாது. அவர் சார் வாங்கன்னு சொல்லிட்டு அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ டே 1 நான் ஷூட் போகும்போதும் எனக்கு ஆக்சுவலாக அது ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, சூரிய அவர்லாம் பார்த்து அங்கே இருந்ததெல்லாம் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அது. அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டோம். அவர் வந்து எப்படி எப்படி வளர்ந்தாருன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ ஒரு பயங்கர இன்ஸ்பைரிங்கான ஒரு கேரக்டர் அவர். அண்ட் ரொம்ப சிம்பிளான ஒரு கூப்பிடுறதே வாங்க தம்பி தம்பி அவர் கூப்பிட்டுலே ஒரு பாசம் தெரியும் நீங்கள். அந்த மாதிரி கூப்பிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் நிறையா தான் அந்த ஒரு பெரிய டீம் கூட ஒர்க் பண்ணும் போதும். ஸோ அங்கே நம்மளுக்கு எப்படி சொல்லுது, நார்மல் நம்ம ஃபிலிம்ஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி பெரிய ஃபிலிம்ஸில் வந்து நிறைய கற்றுக்கலாம். ஸோ இதுலேயும் அப்படி தான், நான் ஷார்ட் இல்லைனாலும் அங்கே போய் நிற்பேன். ஸோ என்னோடது அங்கே கற்றுக்கிறதுக்கு நிறையா இருந்துச்சு. ஸோ சூர்யா அவர் என்ன பண்ணுறாப்புல, இது என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். நிறையா கற்றுக்கிட்டோம், நிறைய விஷயங்கள் இருந்துச்சு, நிறைய பெரிய ஆளுங்க கூட பழகிட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிச்சு. சூப்பர். ஓகே, அண்ட் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் லவ். அதை பற்றி சொல்லுங்கள். மாடர்ன் லவ்யா, மாடர்ன் லவ் வந்து சேம் திங். எனக்கு அந்த டைரக்டர் அவர் வந்து அவர் கூட ஆட் ஃபிலிம் மேக்கர் கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இப்போ கூட இந்த ஹோ பேபி இது வந்துச்சு. ஸோ அந்த டைரக்டர் வந்து ஈ வாஸ் லைக் ஆட் ஃபிலிம்ஸ்லாம் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் ஒரு நாள் திடீர்னு கூப்பிட்டாரு, இந்த மாதிரி இது ரொம்ப ஒரு ஆக்சுவலாக அது ஒரு 1 டே தான் எங்களுக்கு, 1 டே ஃபுல்லாக வச்சு தான் அவர் சொன்னார், ஒரு நாள் தான் இது, பட் இது ரொம்ப நல்லா இருக்கும்டா, நீ பண்ணால் ரொம்ப இது ஆப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், உனக்கு ஓகேவா அப்படின்னாரு. சார் சொல்லுங்கள் என்ன இது. எனக்கு ஆக்சுவலாக ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக அது மாடர்ன் லவ் எதுவுமே தெரியாது. நான் ஒரு சீரீஸ் பண்ணுறேன், நீ உன்னால் ஒரே ஒரு இது மட்டும் எனக்கு பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு. ஆக்சுவலாக நான் வேறு எதுக்கு தான் அதுக்கு ஆடிஷன் பண்ணேன். அந்த இது கேரக்டருக்கு அவர் வந்து இல்லை அது ரொம்ப நீ பாசிட்டிவாக இருக்குது உன்னோட இது, அதில் கொஞ்சம் நெகட்டிவாக வேணும்னு. ஐயோ இப்படியே ஒருத்தங்களாம் ஒன்று சொல்லிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு லைக் ஓகே சார் பண்ணலாம், அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் நிஜமாகவே அவர் சொன்ன மாதிரி அது ஒரு இது வந்தாலும் நல்ல ஒரு இம்பேக்ட் இருந்துச்சு. ஓகே சூப்பர். ஓகே, அண்ட் அடுத்து வந்து பிரேக்கப், அந்த ஷார்ட் ஃபிலிம், அதை பற்றி சொல்லுங்கள். எஸ், பிரேக்கப் வந்து என்னோட ஃப்ரெண்ட் அவர் தான். அவர் வந்து ஆக்சுவலாக இப்போ மணிரத்னம் சார் இதில் கூட அசோசியேட்டாக இருக்கார். ஸோ ஈஸ் அந்த டைம் ஏன்னா நாங்கள் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆகும்போது அவரும் ஆக்சுவலாக நடிச்சுக்கிட்டு இருந்தார் அப்போது. ஸோ அவர் படமும் என் படமும் அந்த ஒரு சேம் டைமில் நாங்கள் 2 பேரும் ட்ரை பண்ணுற ஒரு சுச்சுவேஷனில் இருந்தோம். ஸோ அப்படி தான் ஐ நோ இஸ் மை காலேஜ் சீனியர் வேறு. ஸோ அப்படிங்கும்போது திடீர்னு ஒரு நாள் மீட் பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். எனக்கு கதை சொன்னார், நான் ஒரு இது ஒன்று பண்ணுறேன், நல்லா இருக்கா சொல்லுங்கன்னாரு. ஓகே. ஸோ கேட்கும் போதும் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, இது பயங்கரமாக இருக்கே, இது நீங்கள் பண்ணுங்கள், இதை கண்டிப்பாக இது பயங்கர இம்பேக்ட் இருக்கும். அது நீங்கள் பார்த்தாலே பிரேக்கப் வந்து நல்ல வியூஸ் போயிருக்கு. ஸோ யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும் அது, நீங்கள் பண்ணுங்கள் அதெல்லாம் மாதிரி. இல்லை ப்ரோ அது நீங்கள் தான் பண்ணுறீங்க ப்ரோ, நீங்கள் வேறு சும்மா கதை கேட்டு இது தானே சொல்ல சொன்னீங்க, இல்லை நீங்கள் பண்ணுங்க எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு. சரி ஓகே ப்ரோ, இது இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் யாரோட வாங்க பண்ணலாம், இதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கேஷுவலாக நாங்கள் ஒரு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணோம். அன்றைக்கி பேசணும், நெக்ஸ்ட் வீக் நான் ஒரு 2-3 லொக்கேஷன்ஸ் பண்ண பார்த்துறேன் ப்ரோ, நீங்கள் வந்துருங்கன்னாரு. நாங்கள் வந்து அப்படியே வந்தோம், ரொம்ப கேஷுவலாக பண்ணோம். அந்த இது நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. அண்ட் அவர் வந்து இனிஷியலி யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுறதா பிளானே இல்லை, அவரோட இதில் தான் பண்ணுறதா இருந்துச்சு. அவருக்கு சரி வாங்க போர் பண்ணலாம், அவர் இன்ட்ரெஸ்டிங்காக. ஏன்னா நான் அது வரைக்கும் தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம், நான் அது வரைக்கும் ஷார்ட் ஃபிலிம் பண்ணதே இல்லை. சரி எனக்கு எப்படி இருக்கும் எதுவுமே தெரியாது. ஸோ வை நாட், மை ஃப்ரெண்டு தானே பண்ணுறாரு, அப்படி தான் ஸ்டார்ட் ஆனது. அண்ட் இட் டர்ன் அவுட் டு பி, அதுக்கப்புறம் கௌதம் மேனன் அவங்களோட ஒன்றாக ப்ரொடக்ஷன் தான் வாங்கி அது ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இது ஆக்சுவலி எனக்கு யூடியூப் அப்போ அந்த டைமில் வந்து யூடியூபுக்கு இப்படி ஒரு பவர் இருக்கான்றது எனக்கு தெரியல. ஏன்னா இது அந்த டைமில் இன்னும் கொஞ்சம் ரொம்ப லாங் பேக். ஆமாம், அது ஆக்சுவலாக கரெக்டாக அந்த லாக்டவுன் அந்த பீரியடில் கொரோனா அந்த டைமில் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் இட் வெட் மேசிவ் அண்ட் நல்ல வியூஸ். அண்ட் எனக்கு அதான் சொன்ன படங்கள் ஆட்ஸ் எல்லாம் பண்ணுறத விட அதில் பயங்கர எனக்கு
நிறைய அப்ரிசியேஷன்ஸ் நிறைய கால்ஸ் வந்துச்சு அது மூலிமா. ஓகே, சூப்பர். அண்ட் வந்து சினிமாவில் நீங்கள் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சினிமாவில் நான் கற்றுக்கிட்ட விஷயம்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குங்க. ஆக்சுவலி கற்றுக்கிட்டே தான் இருக்கும் டே டு டேல. மேஜராக ஒரு பாயிண்ட் நான் ரொம்ப கற்றுக்கிட்ட விஷயம் வந்து, எனக்கு அப்பத்துலேருந்தே ஆக்சுவலாக காலேஜ் டைமில் நம்ம ஃபஸ்ட்டு போனவங்க சொன்ன மாதிரி ஒரு ஹீரோவாக ஈஸியாக கிடச்சிது. அப்போயே பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக கூட இருக்கவங்க அதை நம்மளை உசுப்பேத்துறாங்கன்னு சொல்ல முடியாது. கூட இருக்க அவங்க எக்ஸைட்மெண்ட் சொல்லுவாங்க. அந்த எக்ஸைட்மெண்ட்டில் விழுந்துடக்கூடாது. அது வந்து அப்பத்துலேருந்து நான் ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. ஏன்னா அந்த ஒரு ஹைப் நம்மளை கொண்டு வந்துட்டு, ஏன்னா சினிமான்றது விழுவோம் எந்திரிப்போன்றது தாண்டி இட்ஸ் ஜேர்னி, அவ்வளோதான். அதை வாட நம்ம போகணும், நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறோன்னு யோசித்து போனோம்னா உங்களுக்கு எந்த சைடும் அது உங்களுக்கு தோல்வியும் பெருசாக இடிக்காது, சக்ஸஸும் பெருசாக இடிக்காது. ஸோ நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுவோம், அது சந்தோஷமாக பண்ணுவோமே, அவ்வளோதான். வாவ், நைஸ். ரொம்ப அழகாக சொன்னீங்க. அண்ட் வந்து நிறைய பண்ணிட்டீங்க. ஐ மீன் ஹேட் ஃபிலிம், அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம், வெப் சீரிஸ் அண்ட் படம். இந்த ஒரு விஷயம் இன்னும் பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? எல்லாமே பண்ணுறோம், நிறைய பண்ண வேண்டியது இருக்குது இதில். எனக்கு ஆக்சுவலாக ஐ லைக் மோர் ஃபிலிம்ஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஃபிலிம்ஸ் நான் பண்ணுறது அண்ட் அதர் லாங்குவேஜஸ் இன்னும் நான் ட்ரை பண்ணதில்லை. ஸோ அதர் லாங்குவேஜஸ் வந்து லைக் நான் ஆட்ஸ் நிறையா பண்ணியிருக்கேன் அதர் லாங்குவேஜில். ஃபுல் ஃப்ளெட்ஜாக என்னால் பண்ண முடியுமான்னு எனக்கே அது தெரியல. ஏன்னா அந்த லாங்குவேஜில் நம்ம பண்ணதில்லை. ஷார்ட் டைலாக்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். அது எனக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்கனால அது ஒரு நாள் ட்ரை பண்ணணுன்னு ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ் ஆஃப் அதர் லாங்குவேஜ், மலையாளம், தெலுங்கு, அந்த மாதிரி இதில் ட்ரை பண்ணணும்னு ஒரு இது இருக்குது. ஓகே, சூப்பர். அண்ட் வந்து இப்போ வந்து கேள்வியெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ஒரு கேம் செக்ஷனுக்குள்ளே போகிறோம். ஸோ போயிடலாமா? கேமா? எஸ், ஆமாம். ஆமாம். ஆக்சுவலி வந்து இதில் சில எழுதி போட்டிருப்போம். அதில் என்ன வருதோ அதில் நான் கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். நீங்களே எடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சீட் ஒன்றா போயிடலாம். இல்லை சில். ஆங்கிரியா? கோபம். எதுக்கு நீங்கள் அதிகமாக கோவப்பட்டிருக்கீங்க? இல்லை இந்த ஒரு விஷயத்துக்காக கோவம், இல்லை இந்த விஷயத்துக்காக நான் ரொம்பவே கோவப்பட்டு அது இப்போவும் மறக்க முடியாது அப்படின்னு என்ன சொல்வீங்க? கோவம் எல்லாரும் படுறோமா பட்டிருக்கோம். இந்த ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயம்னா இல்லை இந்த மாதிரி விஷயத்துக்கு எனக்கு எப்போவுமே கோவம் வரும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? கோவம் எனக்குல எல்லாருக்குமே தெரிஞ்சு வருது. சொன்னதை செய்யலைன்னா கோவம் வரும். பிகாஸ் சொன்னால் செய்யணும்னு ரொம்ப எல்லாருமே ட்ரை பண்ணுவோம். ஸ்பெசிஃபிக்காக எனக்கு அந்த ஒரு ஃபீலிங் வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டோன்னா அதை மேக்ஸிமம் 100% கொடுத்து செய்ய ட்ரை பண்ணிடணும். முடியலன்றது நெக்ஸ்ட்டு. பட் சில பேர் அதை ட்ரை கூட பண்ண மாட்டாங்க. அப்போ வந்து நம்ம அது இருந்தோம்னா அதை மற்றவங்க அது ரொம்ப தப்பு தான் வச்சுக்கோங்க. நான் அது ரீசெண்டாக இப்போ கற்றுக்கிட்டேன், நம்மளை மாதிரியே எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணிக்கூடாது. அது வந்து நம்மளுக்கு தான் டென்ஷன் அது. ஸோ அதனால கோவம்லாம் படாமல் ஜாலியாக இருப்போமே. இதுக்கு சூப்பர். நெக்ஸ்ட் எடுத்துடலாமா? இது ஓரமாக வச்சிருங்க, அங்கே வச்சிருங்க. கோவம் சந்தோஷம் என்ன நவரசத்தையும் காட்டணும். நீங்கள் ப்ரொபோசல் நல்ல சீட் தான் இருக்கு. எஸ், ஃபர்ஸ்ட் ப்ரொபோசல் இல்லை ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ், மறக்க முடியாத ப்ரொபோசல் அதை சொல்லுங்கள். நீங்கள் பண்ணதா இருந்தாலும் ஓகே, இல்லை உங்களுக்கு யாராவது பண்ணாலும் ஓகே. ப்ரொபோஸ் எனக்கு ஸ்கூல் டைமில் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ அவங்க ப்ரொப்போஸ் பண்ணது அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ நம்ம எல்லாருக்குமே அந்த ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி ப்ரொப்போசல்லாம் வந்துச்சு. ஸோ அவங்க ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா வந்து ப்ரொப்போஸ் பண்ணிட்டு அவங்க அப்போ வந்து இந்த ஸ்கைப்பில் தான் இருக்கும். ஸ்கைப்லலாம் வீடியோ கால் இப்போ இல்லை அது. ஸோ அந்த ஸ்கைப்பில் வந்து இந்த மாதிரி லைக் நான் நார்மலாக பேசிகிட்டு இருந்தோம். பட் ஏதோ சம்திங் இருக்குன்னு தெரியும். சடனாக ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்னடா இது, நம்ம ரிப்ளை கூட கேட்கல, எங்கே போகிற அப்படின்னு மாதிரி ஆயிடுச்சு. அது எனக்கு ஒரு பெரிய இதுவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப சந்தோஷமா இந்த பல்ட்டி போடுற மாதிரிலாம் சரி செட் ஆயிடுச்சு. பட் அதை திருப்பியும் கால் பண்ணிட்டு என்ன சொன்ன கேட்கல சரியா, என்னது அது ஒன்றும் இல்லையே அப்படின்னு. ஒன்றும் இல்லையா எப்படி இவ்வளோ சொல்ல வைக்கிறது திருப்பியும் தெரில.
ஸோ அதுக்காக ஒரு போராட்டம் பண்ணி திருப்பி வந்து அது ஒரு மெமரபிளான ஒரு விஷயம். வாவ் நைஸ். ஓகே, அடுத்து எடுத்துடலாமா? அது வச்சிடலாம். வச்சு நல்லா வரணும். ஃபேவரட் ஃபுட், ஃபேவரட் பிளேஸா? எஸ். எனக்கு ஃபேவரட் ஃபுட் வந்து எனக்கு ஆக்சுவலாக அந்த லோக்கல் ஃபுட்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே, அது என்ன ஃபுட்? நிறைய இருக்குல்ல, இந்த பரோட்டா, இட்லி, பிரியாணி அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ என்ன ரொம்ப பிடிக்கும்? ஆல் டைம் ஃபேவரட் பிரியாணி. பிரியாணி. ஸோ எங்கள் பிரியாணி, அதுவும் எஸ்பெஷலி இந்த ரோட் சைட்லாம் பார்த்தோன்னா டக்குன்னு வண்டி நிறுத்திட்டு இறங்கி, எனக்கு இந்த தள்ளு வண்டிலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கே உட்காந்து எஸ்பெஷலி இந்த இட்லி, கறி குழம்பு அந்த மாதிரி டைப்ஸ்லாம் உட்காந்து வெட்டுன்னு வெட்டுவோம். ஸோ எனக்கு அதெல்லாம் என் ஃபேவரட். ஆல் ரோட் சைட் ஷாப்ஸ் ஆர் மை ஃபேவரட். சூப்பர். அண்ட் ஃபேவரட் பிளேஸ் அதில்? ஃபேவரட் பிளேஸ் வந்து இங்கே நம்ம டி நகர்லேயே இந்த பாய் கடைலாம் இருக்குது. ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் ஃபேவரட். அது சாப்பிடுவேன். ரோட் சைட்னா ரொம்பவே ஃபேவரட். எல்லா சைட்லையும் போய் ட்ரை பண்ணுவேன். ஓகே, சூப்பர். அண்ட் அடுத்து ஃபுட்டை பற்றி சொல்லி எனக்கு வேற பசிக்குதா? ஏதாவது சாப்பாடு கொடுங்க. என்னது இது? அல்வாவா? என்ன? எஸ், அல்வா. ஓ, அல்வா யாரு எழுதுனது? அல்வா வாங்கியிருக்கீங்களா? அல்வா ஸ்பெல்லிங் யாரு எழுதுனா? சொல்லுங்க. அல்வா யாருக்கு கொடுத்துருக்கேன்? கொடுத்துருக்கீங்களா? நான் சாப்பிடுற அல்வா சொல்லல. ஓ, அந்த மாதிரி அல்வா கொடுத்ததை விட நிறையா வாங்கியிருக்கேன். கொடுத்துருக்கேனான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் பெருசா அல்வான்னு கொடுத்தது இல்லை யாருக்கும். ஓகே, வாங்குனது தான் நிறைய. வாங்குனது நிறைய. அது கூட அவங்களாலன்னு சொல்றதை விட அவ்வளோ மொக்கையாவா நம்ம இருந்திருக்கோம்னு சொல்லி என்னதான் யோசிச்சிருக்கேன். ஓகே, அண்ட் லாஸ்ட். ஓகே, என்ன காரா பூந்தியா? ஸ்லாப்பா? எஸ். என்ன வாங்கியிருக்கீங்களா இல்லை கொடுத்துருக்கீங்களா யாருக்காச்சும்? ஸ்லாப் வாங்கினது இல்லை, கொடுத்துருக்கு. அது காலேஜ் ஸ்கூல் டைமில் அந்த மாதிரி. அந்த இன்சிடென்ட் சொல்லுங்க, எதனால அடிச்சிங்க? அது சும்மாங்க ஏதாவது சில்லற சண்டையாக இருக்கும். நாங்கள் சும்மா ஆக்சுவலி அப்போ வந்து நம்ம ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துச்சு. அவங்க வந்து ஒருத்தங்க ஒரு டியூஷன்லாம் போகும்போது வம்பிழுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு அப்போ வந்து இந்த ஹீரோயிசம்லாம் எடுத்துகிட்டு போய் பக்கத்து ஸ்கூல் பசங்களெல்லாம் என் ஃப்ரெண்டெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு நின்றுக்கிட்டு அந்த மாதிரி போய் அப்போ ஒரு மாதிரி அப்போ அடிச்சுக்கிட்டது. அவ்வளோதான். ஓகே, சரி. இதுக்காகவே உங்களோட இன்னொரு சீட் எடுக்க வைக்கலாம்ல? எடுங்க. இது ஸ்பெஷலா உங்களோட விருப்பமா? இல்லை, மொத்தம் இவ்வளோ எத்தனைங்க எடுக்கணும்? ரூல்ஸ் என்ன? அப்படிலாம் இல்லை, எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம். சரி, இவ்வளோ எடுக்க வேண்டாம். ஃபேவரட் டைரக்டர், ஃபேவரட் ஹீரோ, ஃபேவரட் ஹீரோயின். இப்போ ரீசெண்டாக ஆக்சுவலாக அந்த லப்பர் பந்த் வந்துச்சு இல்லையா, அந்த டைரக்டர் ஆக்சுவலி எனக்கு ஒர்க் ரொம்ப பிடிச்சிச்சு. அவர் பர்சனலாக எனக்கு தெரியல, பட் அது பார்க்கும்போது வெல் பேக்டான ஒரு ஃபிலிமாக ஸோ இருந்துச்சு. ஸோ ஈவன் மாமன்ல அவங்கள அந்த சுவாசிக்கா அவங்க கூட ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களும் நானும் ஏர்லியராக ஒரு படம் பண்ணியிருந்தோம். ஸோ என்னோட செகண்ட் படம் வந்து பண்டுவம்னு சொல்லிட்டு ஒரு படம். அதில் வந்து அவங்க ஹீரோயின் நானும் அவங்களும் சேர்ந்து இப்போ பண்ணது லைக் லாங் பேக் 2014. அதுக்கப்புறம் மாமன்ல தான் மீட் பண்ணேன், கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் கழிச்சு. ஸோ அவங்க நிறையா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைரக்டர், அந்த டீம் இதெல்லாம் நான் உட்காந்து பேசும்போது நிறைய பேசுவேன். ஸோ வெரி இன்ஸ்பைரிங்காக ஒரு இதுவாக பண்ணி எப்படி பேக்டாக ரொம்ப வெல் பிளான்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இஸ் லைக் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் அந்த மாதிரி ஒரு டைம் சிச்சுவேஷனில் இருக்கேன். ஃபேவரட் ஹீரோ ஆல் டைம் தலைவர் ரஜினி சார் தான். ஓகே, இப்போ ஹீரோயின் இப்போ நான் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்ச இப்போ இந்த சுவாசிக்கா அவங்கெல்லாம் கூட பண்ணுறாங்க. ஸோ இப்போ எப்படின்னா ஹீரோயின்ஸ் வந்து பொதுவாகவே ஒரு கிளாமர் இந்த மாதிரி ஒரு ஸ்டைலாக, ஸோ நிறைய கேரக்டராக அவங்க பண்ணுறாங்க. அது ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அண்ட் மோர் ஓவர் அது இல்லாமல் நிறையா இப்போ ஹீரோயின்ஸ் நம்ம த்ரிஷா அவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ அப்பத்துலேருந்து அவங்க இவ்வளோ நாள் இருக்காங்க. ஸோ ஒருத்தங்கிட்ட இட்ஸ் இன்ஸ்பைரிங். இட்ஸ் லைக் ஆர்டிஸ்டாக லைக் எப்படிலாம் இருக்கலாம். ஸோ சில பேர் பிரேக் த ரூல்ஸாக பண்ணுறாங்க, சில பேர் அது ஒரு கரெக்டாக பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி
ஃபிலிம் ஹீரோயின்ஸ் எல்லாருமே பிடிச்சிருக்கு. எல்லாருமே பிடிக்கும். ஓகே, என்ன ஒரு நல்ல மனசு. எல்லாரும் என்னங்க கொடுக்கலாம் என்ன இருக்கு. ஓகே, சூப்பர். அண்ட் வந்து இவ்வளோ நேரம் வந்து உங்களோட டைம் எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணி ரொம்பவே ஜாலியாக போச்சு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ. நீங்களும் சூப்பராக ஹோஸ்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, என்ன நேர்களை இன்னைக்கு ஷோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஷோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். until then bye from சந்தியா. டாடா.